அனைவருக்கும் வினோத் பறவையின் பணிவான வணக்கங்கள். பறவை வீச்சு வலை கணேஷ் என்பவருக்கு மாத்தூர் வந்து இந்த வலை போகுது. ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு அட்வான்ஸாக கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் தொடர்பு இல்லை. என்னன்னு கேட்டோம்னா, நம்ம கையில் கொஞ்சம் காசு இல்லை ஜி, நான் அப்புறமேட்டு பண்ணுறேன் அப்படின்னாப்புல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணி முழு பணத்தையும் கொடுத்து எனக்கு இந்த வலை ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாப்புல. நேரமாக கேட்டுக்கிட்டாரு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி வலை போட்டு கொடுத்துருவோம். பாருங்க, இது வந்து கட்டவால் சைஸ் போகக்கூடிய 2ஆம் நம்பர் வலை, நூல் வலை. மீன்லாம் நிறையவே பிடிக்கலாம். இந்த வலை நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஆந்திரா, கர்நாடகாவுக்கும் இந்த வலை நிறைய போயிருக்கு. இதே போல் ஒரு வலை இப்போ மறுபடியும் ஆந்திராவுக்கு கேட்டிருக்காங்க. இதே வலை தான், இதே மாடல் தான். வலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4.5 கிலோ ஒரு வலை. இது வெயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதான் 4.5 கிலோ வரும். உள்கயிறு வந்து 14 உள்கயிறு, 13 உள்கயிறு தான் வரும். இதில் கயிறு பார்த்தீங்கன்னா முறுக்கு கயிறு தான். ரிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே க்ரீன் கலர்லேயே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் வலை. இந்த வலை வந்து இந்த 6ஆம் மீன்லாம் இருக்குது சொல்லுவாங்க, நீட்டு அது எல்லாமே மாட்டிடும். ஏன்னா கட்டவால் சைஸ் தான், நைஸாகவும் இருக்கும். விசிறு நல்லா பழக்கமாக தண்ணியை வந்து ஒதுரிட்டு நீங்கள் அழகாக வாட்டினீங்க அப்படின்னா சூப்பராக விழும். வலை வந்து 6 பேட்ச். ஒரு பேட்ச்சு சிலவங்க 5 பேட்ச்லாம் போடுவாங்களே, அப்படிலாம் கிடையாது. 1 2 3 4 5 6 பேட்ச் வலை. தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வளர்ப்பு குட்டிக்கெலாம் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கூடிய விரைவில் நம்ம ஒரு வலை கொடுக்க போகிறோம் ஒரு மிலிட்ரி மேனுக்கு. அது வந்து 3 விரல் போகக்கூடிய வலை வந்து நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது கூடவே இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட ஆனஸ்டாஜ் அப்படின்றவர் நம்மக்கிட்ட தொடர்ச்சியாக பொருள் வாங்குவார். அவருக்கு வந்து இந்த கயிறு நம்ம முறுக்குனா கைக்கு அவர் கொஞ்சம் பெரிய கயிறு கேட்டிருக்காரு, அதையும் கொடுத்துருவோம். இந்த வலை வந்து நம்மள மாதிரி ஒரு வீச்சு வலை பண்ணக்கூடியவருடைய வலை தான் இது. கன்னியாகுமரிக்கு போன வலை. உள்கயிறு வந்து கொஞ்சம் முறுக்கி விழுதுன்னு சொல்லிட்டு நம்மளை இதை ரெடி பண்ணி தர சொன்னாங்க. பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பதிவுமே தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்கேன். இதில் என்னென்ன இடர்பாடுகள் இருக்குது, வலையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதுமே அது தனியாக பதிவு பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் புரிய நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் இல்லட்டும். ஐயாவுக்கும் அதிபத்தனாரோட அருள் கிடைக்கட்டும். முடிஞ்ச அவங்களும் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கட்டும். சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன சின்ன சொசைட்டி சார்ந்த ஒர்க்குகளை செஞ்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக்குவோம். வாழ்க யோகம், யோகம் இல்லட்டும். கணேஷ் என்பவருக்கு இந்த நூல் வலை கூட இந்த மீன் பையுமே கேட்டிருந்தாப்புல, இதுவுமே கொடுக்குறோம். நம்ம கொஞ்சம் இந்த வலை வந்து நல்லா இருக்கும் மீன் பை, நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ இது நம்ம இந்த வலை கூட இதுவுமே ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க நீங்கள் இது கூட நீங்கள் தொடர்பு படுத்திக்கலாம்.